வீடியோடா. பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் நிலையில் கடலூர் பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மரத்தை அகற்றும் பணியில் NDRF முழு வீச்சில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது. புயலை கடக்கும் வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். பலத்த காற்று வீசி வருவதால் மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விவேக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கடலூர்ல பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர்ல தற்போது பிற்பகல் முதலேயே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் சாலையில் தேங்கி ஓடுகின்றன. கடலூரை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் உருவான இந்த பெஞ்சல் புயல் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்தது. தற்பொழுது புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடையே கரையை கடந்து வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து இந்த புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுது பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அதாவது சொல்லக்கூடும் என்றால் பிற்பகலில் இருந்தே கடந்த 4 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் பாதிப்புக்குள்ளாகப்பட்டு வருகின்றது. இது மட்டுமின்றி இந்த கனமழையின் காரணமாக கடலூர்ல 2 இடங்கள்ல தற்போது 50 ஆண்டுகளை கடந்த பெரிய மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதன்படி கடலூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் துண்டு சாலை, அதே போல கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஜட்ஜ் பங்களா உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு பெரிய மரங்கள் விழுந்து சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக இங்கு இருந்து அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த மரங்களை அகற்றி அப்புறப்படுத்தினர். அது மட்டுமன்றி அந்த மரங்கள் விழுந்ததால மின் கம்பங்கள்ல கம்பிகளும் அருந்து கீழே விழுந்தது. இதனை அடுத்து மின்துறை அதிகாரிகளும் மின்துறை பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த ஜட்ஜ் பங்களா அருகே விழுந்த மழையின் மரத்தின் காரணமா போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக புதுநகர் காவல்துறையினரும் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி தற்பொழுது தொடர்ந்து கடலூர்ல கனமழை தரை காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். அதே போல மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது என்னவென்றால் புயல் கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர்ல தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இடங்கள்ல மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில தற்போது கிடைக்கப்பட்ட தகவலாக கடலூரிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ECR மற்றும் அதே போல பைபாஸ் சாலைகள்ல பேருந்துகள் நிறுத்தப்பட்டதாக ஒரு முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது. மொத்தம் 58 பேருந்துகள் இந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.